ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ திருவாரூரில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த திருக்கோவில் சிவபெருமானுக்குரிய திருத்தலம். இந்த அற்புதமான திருக்கோயிலுடைய சில சிறப்புகள் போன வீடியோ பகுதியில் நம்ம பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் இடம்பெறப் போகுது. இதில் மற்ற சிறப்புகளான பகுதிகள் எல்லாம் இதில் இடம்பெறும். இந்த வீடியோவையும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த அற்புத கோவிலினுடைய சிறப்புகளை 70 பாடல்கள் பெற்ற திருத்தலம். காசியை விட இந்த ஸ்ரீவாஞ்சியம் வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. வீசம் அப்படின்னா மகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. காசியை விட இது மகத்துவம் வாய்ந்த திருத்தலமாக பார்க்கப்படுது. இந்த ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூர்லேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. இது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் நன்னிலம் பக்கத்தில் இந்த ஸ்ரீவாஞ்சியம் வரும். ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு சிவபெருமான் கோவில் அந்த மாதிரி நமக்கு சைவ திருத்தலங்களில் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் தான் நம்ம முதல்ல வழிபடுவோம். விநாயகர், அதுக்கப்புறம் முருகப்பெருமான் விட்டிருக்க நம்ம அதை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவோம். இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விநாயகருக்கு வழிபடுறதுக்கு முன்னாடியே யமதர்மன் மற்றும் சித்திரகுப்தரோட சன்னதி நமக்கு முன்னாடியே இருக்குது. கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு யமதர்மன் மற்றும் சித்திரகுப்தரோட சன்னதியை நம்ம வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்து வாஞ்சிநாத சுவாமி சிவபெருமானை வழிபடுறதுக்காக உள்ளே போவோம். இது மோட்சம் தரக்கூடிய திருத்தலமாக பார்க்கப்படுது. முன் ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலை நம்ம தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குப்த கங்கா குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. இந்த திருக்குளத்தில் நம்ம நீராடுவது வாரணாசி, ராமேஸ்வரம் அங்கே போய் நீராடுறதுக்கு சமமான ஒரு இதாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம வாரணாசி போய் கங்கையில் மூழ்கிறதுக்கும் ராமேஸ்வரத்தில் உள்ள அங்கே உள்ள தீர்த்தங்களை குளிக்கிறதுக்கும் அதை விட சிறப்பாக இந்த குப்தகங்கா குளத்தில் நீராடுறத பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சிக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படும். இந்த கோவிலில் சந்தன இலைகளால் அர்ச்சித்து வழிபடுறாங்க. அதுவும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே சூரிய மற்றும் சந்திர கிரகணம் அந்த நேரத்துலையும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். பக்தர்களுக்காக வழிபாடும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். மற்ற கோயில்களெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியா முழுக்க உள்ள கோயில்களில் சூரிய சந்திர கிரகணங்களில் போது நமக்கு கோயில் நடை சாற்றப்பட்டு பூஜைகள்லாம் அந்த நேரத்தில் இருக்காது. இங்கே சூரிய மற்றும் சந்திரகிரகணங்களில் போது இங்கே பக்தர்கள் நேரடியாக தரிசிக்க முடியும். அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் இருக்குது. இந்த ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவிலில் நம்ம உள்ளே நுழைந்தவுடனேயே யமதர்மராஜா மற்றும் சித்திரகுப்தர் நல்லபடியாக அருள் பாலிக்கிறாங்க. இங்கே வீற்றிருக்கக்கூடிய யமதர்மராஜா பற்றிய சிறப்பான தகவல்கள் போன பகுதியில் திரு சிவகார்த்திகேயன் குருக்கள் அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்குனாங்க நமக்கு. அதனோட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நம்ம இந்த கோவிலோட மற்ற சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலே ஒரு பேர் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த கோயிலை, அற்புதமான இந்த ஸ்தலத்தோட வரலாறுலையும் சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது போன்ற சிறப்பான கோயில்கள் பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீவாஞ்சியம் மங்களாம்பிகை உடனுரை வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில். அந்த திருக்கோயிலுக்கான இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. வெண்ணெய் சாற்றி வழிபடக்கூடிய மரகத விநாயகர், அப்புறம் மங்களாம்பிகை தாயார், மகிஷாசுர மர்தினி, நவகிரகங்கள் இல்லாமல் தனியாக விட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், க்ஷேத்திரபாலகரான பைரவர், இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த கோயிலுக்கானது இருக்குது. திரு ராஜராஜன் குருக்கள் அவர்கள் தலைமை குருக்களாக இங்கே இருக்கிறாங்க. அவர் இந்த ஸ்தலத்தோட பெருமையையும் சிறப்புகளையும், அது மட்டும் இல்லாமல் மங்களாம்பிகை தாயார் அவர்களோட சிறப்புகளையும் சொன்னது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீவாஞ்சியம் சேத்திரம். இந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாபதோஷ பரிகாரஸ்தலம். செய்த பாபதோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்துமே நிவர்த்தியாகும். காசியில் உள்ள கங்கையில் 1000 அம்சத்தில் ஒரு அம்சம் தான் காசியில் இருக்குது. 999 அம்சத்தோட அம்பாள் புத்தகங்கையாக இருந்தாலும் கங்கையில் ஸ்தானம் இருந்தாலும் புருஷமணிந்தாவே நமக்கு ஒரு ஜென்ம செய்த பாப தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாங்க. உலகத்திலே எமராஜாவது தனி கோயில் இங்கே தான் இருக்குது. சுவாமிகிட்ட வரங்கிற தர்மராஜா சுவாமி எல்லா கோயிலையும் பார்த்தா விநாயகர் தான் முதல்ல சொல்கிறா. எமனி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த கோயில் எனக்கு தனியாக இடத்தை கொடுத்து இந்த சேத்திரத்துக்கு யார் வந்தாலும் முதலும் தரிசனம் மட்டும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற சிவபெருமான அனுகிரகத்தை கொடுக்குறார். தனப்பானா வர பக்தர்கள்ட்ட யமபயம் வைரூபாடு என்னையும் செய்து
என்னுடைய சுரமாக தரங்கரம் பண்ணுகிறார். தர்மராஜா வந்து சிவனுடைய சுரமாக இருக்கிறதுனால இதம் நந்தி இருப்பார், பக்கத்தில் இருக்க சித்திரகுப்தர். இன்னொரு வரம் கேட்கிற தர்மராஜா, 4 வருஷம் யாருமே எனக்கு காட்சி கொடுக்கல, இந்த இடத்துக்கு நீங்கள் காட்சி கொடுத்தனாலும் இந்த மாசி பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நான் உங்களுக்கே வாகனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தர்மராஜா ஈஸ்வரனுக்கு வாகனம் இருக்கு. தர்மராஜாவுக்கு இந்த நந்தி வாகனம், தர்மராஜா சிவருமானுக்கு வாகனம். இந்த ஈஸ்வரர் வந்து வாஞ்சிநாத சுவாமி சுயம்பலிங்க கோவிலேருந்து வந்தவர். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி இந்த மேற்குமா இருந்திருக்கார், கோயிலே மேற்குமா தான் இருந்திருக்கு. நிலையிடப்பட்டப்போ சுவாமி மட்டும் திரும்பிட்டார். திருமணத்தை ஸ்தலம் மட்டும் இந்த பாதிக்கும் இல்லை. பெருமானுக்கு 2 பக்கங்களும் பூஜை அடக்கம் தசரத்து. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள ஒரு நரம்பு குழந்திரங்கள் மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் பூமிக்கடி எந்திரமாக பிடிக்கப்பட்டனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் குணப்படுத்த வாங்கி டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்த வாங்கினார். வாஞ்சித்திர மனவழி மனசுல என்ன கேட்கிறோமோ அந்த வரத்துக்கு வாங்கினார். ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னா ஸ்ரீனா மகாலட்சுமி. மகாவிஷ்ணு பேசிட்டே இருக்கா. இதுல கருத்து வேறுபடுறது கூச்சந்திர மகாலட்சுமியை மகாவிஷ்ணு வந்து சிவன்ட்ட வருகிறார். திரும்பி மகாலட்சுமி வந்து 2 பேரும் சமான பத்தி சேர்த்து வைக்கிறார் சோருமான். அதாவது ஸ்ரீ வஞ்சித்து மகாலட்சுமி இடவெற்றி தந்தால ஸ்ரீவாஞ்சியம் பெருமாளையும் புஷ்மணி மகாலட்சுமி. இந்த கோயிலில் ராகு கேத்து ஒரே கொடுத்து மனிதன் உருவம் நகத்திலையும் ராகு நாகத்திலும் மனித தலை கேது. எல்லா பேர் பார்த்தீங்கன்னா சனிபார் நடப்பா ராகு கேதும் தனித்தனியாக இருப்பார். நம்ம கோயிலில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால நவகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் பரிகாரம். அம்பாள் பேர் மங்களாம்பிகை, துர்காலட்சுமி சரஸ்வதி. காலம்புற 6 12 மணி துர்கா அலங்காரம், 12 சாயங்காலம் 6 மணி மகாலட்சுமி அலங்காரம், சாயங்காலம் காலம்புற சரஸ்வதி. டெய்லி 3 அலங்காரம் அம்பாள். சந்தனமரம் சமர்ஷம் சந்தனையில தான் சுவாமி கேசன். ஆமா, மகிஷாசுர மர்தினி சத்ரு சமகாரியம் பேர். வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் சத்துருகள் பெல்லி சூனியம் அனைத்து மகிஷாசுர மர்தினி. சாதாரண அஷ்டம்னா 8. சாதா துர்க்கியா வடக்கு போதான் முன்னாடி பார்த்துருக்கா. அப்போ தேவர்லாம் சொல்றா அரைவர குடும்பம் தங்க முடியும். ஒரு இடத்துல மகிஷா சம்காரம் பண்ணுறாரு. அந்த ஸ்ரீபாஜி இருக்க மகிஷா சம்காரம் சம்காரம் பண்ணால் ரத்தத்தை பத்திரக்கு மாதிரி முடியுது சொல்லிட்டு அப்புறம் ஞானிகளாம் ஹோமலாம் பண்ணி பார்த்தா ஒரு கோபத்தை குறைக்க முடியாது. அப்பதான் ஞானி சொல்லியா வடக்குள்ள சாந்தப்படுறது யோகத்தில் இருக்கார். யோகவர் நரம்பு சம்பந்த வியாதிகள் குணப்படுத்த யோகத்தில் இருக்கக்கூடிய யோகவேல் விசேஷமான விஷயம். நம்ம கோயிலில் விநாயகர் வந்து மரகத பச்சை விநாயகர். இந்த மரகத பச்சையோட வெண்ணெய் சாப்பிட்டோம்னா வயிற்றுனால உபாதையில் அடிக்கிறது வெண்ணெய் விநாயகர். ராகு கேது ஒன்றா இருக்கிறதுனால ஸ்கின் பிரச்சனை அனைத்து நிவர்த்தி ராகு கேது. கிரகண காலங்களில் இந்த ஸ்தலத்தில் பூஜை நடக்கும். யாரும் இறந்து போனால் கூட இந்த கோயிலில் பூஜை நடக்கும். தோஷம் தைச்சிருக்கு. கார்த்திகை ஞாயிறு விசேஷமான ஒன்று. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முருகபெருமான் அக்னி பகவானுக்கு காட்சி கொடுக்கிறார். கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயில சோழன் பண்ணிட்டு சுவாமி பால தரிசனம்னா 1008 கும்பாபிஷேகம் பார்த்தா என்ன பண்ணணும். 2ஆவது நேரத்துக்கு எங்கேயில சொன்னோம் அஸ்வமேதி யாகம் பண்ணா என்ன பண்ணணும். 3ஆவது நேரத்துக்கு 1 கோடி பசுமாடு தானம் பண்ணா என்ன பண்ணணும். 4ஆவது நேரத்துக்கு முன்னாடி 3 பேர் பின்னாடி இருக்கக்கூடிய 7 பிறவியில் செய்யக்கூடிய பாவத்தும் நடிக்கும். பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த சேத்திரத்துக்கு நம்ம வரணும். ஒரு முறை வந்துட்டுனாவே நமக்கு சகல விதமான பாபதோஷம் நடத்தி விட்டார். பிதுர்கள் காரியங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. 3 அமாவாசைக்கு தொடர்ந்து கற்பனை பண்ணால் எப்போதுமே பண்ண வேண்டாம். அந்த தோஷம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. குழந்தைகளை கற்பனை பண்ணுறது சார்த்தங்கள் கொடுக்குற விஷயம். காசிய கோயிலில் போய் 100 மடங்கு பணம் இங்கே கொடுத்தாங்க. அதுவே தர்ப்பணங்கள் 3 அமாவாசை தொடர்ந்து தர்ப்பணம் பண்ணோம்னா எப்போதுமே பண்ண வேண்டாம். பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் பண்ணலைனாலும் அந்த பாதிப்பு நம்ம எதுவும் பண்ணாது. பிராப்தம் இருந்தால் மட்டுமே வர முடியும். இங்கே வந்துட்டு போனாவே நமக்கு சகல விதமான தோஷமே நிவர்த்தி முடியும். விசேஷமானது இந்த வாஞ்சிநாதசாமி ராஜராஜ குப்தர் தலைமை ஸ்ரீவந்தி குப்தகண்ணி உள்ள இருக்க. இங்கே யமதர்மராஜரை வழிபட்டு ஆயுள் நீடிக்க, பித்ருக்கடன் தீர, அதுக்கப்புறமா தோஷ நிவர்த்தி பரிகார பூஜைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. தலைமை குருக்களோட தொலைபேசி எண்களும் நான் இதில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த பரிகார பூஜைகள், ஆயுள் விருத்திக்கான பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஆயுஷ் ஹோமம்லாம் நீங்கள் வந்து இதில் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் கோபம் மட்டும் குறையல. பல தேவர்களை மனிதர்களையும் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. எல்லாரும் வந்து ப்ரே பண்ணுறாங்க சுவாமிகிட்ட. ஐயா அம்மாவோட கோபத்தை கம்மி பண்ண எங்களால் தாங்க முடியல. ஏன்னா இயற்கைக்கு அதிபதினு பேர் அம்பாள். இயற்கையோட சீக்கிரங்கள்லாம் அதிகமாகுது. அம்மாவோட கோபத்தினால மக்கள்களும் தெய்வங்களும் ரொம்ப அவசியப்படுறாங்க. அப்போ வந்து சிவனை வந்தால் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அம்மாவோட கோபத்தை குறைஞ்சுன்னு கேட்கும்போது நேர் எழுதாப்புல யோக நிலையில் உட்காந்து அந்த துர்க்கையை வழிபடும் போது நமக்கு சத்ருபாதைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும் ராஜாங்கத்தை அரசர்களாலேயோ நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த துர்க்கையை வழிபடும் போது கிளியர் ஆகும். ஒரு யோக பைரவர் வந்து நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி சம்பந்தப்பட்ட வியாதி ரோகங்கள்ல புதன் சம்பந்தப்பட்டாலே நரம்பு வந்துடும். ஆமா, நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்கா இருந்தா இங்க நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரே இதுல தலையும் பாகம் ரெண்டும் சேர்ந்து இருக்க பத்தியா. தலை வந்து ராகு, கீழே வந்து கேது, சுருங்கி வர்றது கேது. பிரம்மாண்டமா சிவகார்த்திகேயன்.
தமிழ் கிரீன் சேனல் மகிஷாசுர மர்தினி. பார்த்தேன், ரஜர் பார்த்தேன், தட்சிணாமூர்த்தி பார்த்தேன். அப்புறம் வந்து ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி. இந்த ஸ்தலத்தோட பேர் வந்து ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஸ்ரீவாஞ்சியத்துக்கு வந்தோம்னா இங்கே யமதர்மராஜாவை பார்த்துட்டு தான் உள்ளே வரணும். தர்மராஜா வந்து இங்கே வந்து வரம் பெற்று வந்து ஒரு இது இருக்காரு. ஆயில் விருத்திற்காக வந்து இங்கே குடிக்கொண்டிருக்காரு. ஒரே ஒரு நாள் அவர் வாகனத்தில் வந்து வீதி உலா வருவாராம் உற்சவமூர்த்தி. அதே மாதிரி அம்பாள் வந்து இங்கே மகிஷாசுர மர்தினி ரொம்ப முக்கியம். மகிஷாசுர மர்தினிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யோக பைரவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யோக நிலையிலேருந்து அவள் உட்கருப்பு தணிக்கிறதுக்காக யோக நிலையில் இருந்தாராம். இங்கே மங்களாம்பிகைங்கிறது அம்பாளோட பெயர். இங்கே வந்து வந்தாலே போதுமா நம்மளுக்கு 7 ஜென்மத்துக்குரிய ஒரு பாவங்களும் தீருங்கிறாங்க. இந்த விநாயகர் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மரகத விநாயகர் இருக்கார். எப்போதும் வெண்ணெயில் இருக்கார். அந்த வெண்ணெயை சாப்பிட்டா வயிற்று வலி இருக்காது. வயிற்றில் இருக்கிற எந்த நோயும் தீர்ந்து போயிடும். ஆகையினால அனைவரும் வந்து பயன்பெறணும் கேட்டுக்கொள்கிறேன். மங்களாம்பிகை தாயார் வந்து முப்பெரும் தேவியராக காட்சி கொடுக்குறாங்க. காலையில் வந்து அம்பாலாவும், மதியம் மகாலட்சுமியாகவும், சாயந்தரம் வந்து சரஸ்வதி தேவியாகவும் காட்சி கொடுக்குறாங்க. முப்பெரும் தேவியரோட சொரூபமாக இங்கே மங்களாம்பிகை வந்து திகழ்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு புண்ணிய சேத்திரம். கும்பகோணம் இந்த பயணத்தை சுற்றி வர்றவங்க, மன்னார்குடி, திருவாரூர்லாம் வர்றவங்க இந்த க்ஷேத்திரத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஸ்ரீ வாஞ்சியம் வந்து தரிசனம் பண்ணுங்க. தர்மராஜா பக்கத்துல சித்திரகுப்தர், 3ஆதிக்கத்துல தர்மராஜா சிவனுக்கு பூஜை பண்றாரு. 4ஆதிக்கம் கலியுகம் நடக்குது. இதுக்கு முன்னாடி துவாபர யுகம் அப்படிங்கிற யுகத்துல யம தர்மராஜா சிவனுக்கு பூஜை பண்றாரு. இதுக்கு சரி நம்ம பாக்குற தர்மராஜானா கொஞ்சம் ரக்கடா தான் பார்த்துப்போம். ஆனா இந்த ஆலயத்துல எதை பாத்துக்க எல்லாம் கீழே வச்சிடறாரு. பக்கத்துல சித்திரகுப்தரோட எழுத்தாப்புல நந்திகேஸ்வரரோட சாந்த ஸ்வரூபமா இருக்காரு தர்மராஜா. இவரை பார்க்கும்போது யம பயம் பேர், கடைசி நேரத்துல வரக்கூடிய மரண பயங்கள் அதெல்லாம் இல்லாம உயிரை கூப்பிட்டுக்கிறேன். படுத்த படுக்கையா வைக்காம நடமாட்டில் இருக்கும்போதே கூப்பிட்டுக்கிறேன். நம்ம உபாதை சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தோம், கொடிய நோய்கள் நடந்தோம் நம்மளை காப்பாத்து. நீண்ட ஆயில கொடுக்குறாரு. அதாவது அரியா பாவத்தெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். அரியா பாவம்னா எருவ மதிக்கிறதுலாம் அறியாத பாவம் இல்ல. பூர்வ ஜென்ம பாப தோஷங்களும் பித்ருஜாப தோஷங்களையும் நீக்கிறார். அதெல்லாம் அறியாத பாவம்னு பேர். முன் ஜென்மாவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்ங்கிறது நமக்கு தெரியாது. முன்னோர்கள் ஒரு 3 தலைமுறை தெரியும். அதுக்கு மேல உள்ள ஆளை என்ன பண்ணிருப்பான்ங்கிறது நமக்கு தெரியாது. அந்த முன்னோர் செய்த பாவத்தாலையும் முன்னோர்களால ஏற்படக்கூடிய பாவங்களாலையும் முன்ஜென்மா செஞ்ச பாவங்களாலையும் ஏதாவது இந்த பிறவியில நமக்கு கஷ்டம் இருந்தா அதை எல்லாத்தையும் நீக்கிறார் தர்மராஜா. அரியா பாவங்களை நிவர்த்தி பண்ணிடுறார். அரியா பாவங்களை நீக்கி நீண்ட ஆயுள கொடுத்து ரட்சிக்கிறார். பேர் வாஞ்சிநாதர். ஏன் கேட்கிற நீங்க வந்து ஆசையா? அவர் பேர் வாஞ்சிநாதர். வாஞ்சியம்னா விருப்பங்களை வாஞ்சிய விரும்பியதெல்லாம் கொடுக்குறேன்னு உட்காந்துருக்காரு. அதனால சொல்லிட்டாரு, வரும்போதே சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் பேர் வாஞ்சிநாதர். கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாரு. பாத்துக்கிறாரு. புண்ணியம் பண்ணவால மட்டும்தான் உள்ள வரதா இருக்கு. இங்க ஃபில்டர் பண்ணி அனுப்புறாரு. நம்ம பாவதோஷங்கள்லாம் வடிகட்டி புண்ணியாத்மா உள்ளானுங்கிறாரு. அதனால இங்க வரணும்னாவே ஜென்மாந்திர புண்ணியங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லப்படுது. காசிக்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பண்றது இல்ல, ஜென்மத்துல ஏதாவது புண்ணியங்கள்லாம் பேலன்ஸ் பண்ணியிருந்தாதான் ஆலயத்துக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது. அது மாதிரி சுவாமியோட வாஞ்சி வேணுமா, சிவனோட விருப்பம் வேணும். நம்ம வந்து பார்க்கணும், இப்படி ஒரு குழந்தைய கிரியேட் பண்ணி அனுப்பி விட்டாங்க, குழந்தை என்ன பண்ணதுன்னு பார்க்கணும். சுவாமி ஆசைப்பட்டாதான் நம்ம வந்து அவரை பார்க்கணும். நம்ம ஆசைப்பட்டு அவரை வந்து பார்க்க முடியும். நினைச்சோனும் கிளம்பி வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு தாட்டி வந்துட்டாலே நமக்கு கிரக ரீதியா, உத்தியோக ரீதியா, வியாபார ரீதியா, ஜாதக ரீதியா, சரீர ரீதியா எல்லா இடத்துலையும் ஒரு மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்தல புராணம் சொல்லுவாங்க. இவருடைய பாட்டை மட்டும் தனியாக 64 அத்தியாயம் மொத்தம். அதான் காசிக்கு நிகரான சேத்திரம், பூர்வ ஜென்ம பாவதோஷம் சேத்திரம் அப்படின்னு ஒவ்வொன்றா வரும். குருக்கள் உங்க பேரும் சொல்லிடுங்க, நாங்க அப்படியே பதிவு பண்ணிக்கிறோம். சிவகார்த்திகேய சர்மா, ஸ்ரீவாஞ்சியம். நீங்க ரொம்ப நன்றி. நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஸ்தலம் பற்றி பெருமையெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எல்லாருமே தர்மராஜான இப்போ எதுக்காக முன்னாடி வந்தோடனே சொல்லிடுறதுன்னு, தர்மராஜான்னே பயந்துட்டு கும்பிடுறதுக்கு அதுதான் அவர் ஆசீர்வாதம் பண்றதுக்கு தாங்க உட்காந்துருக்காங்க. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக முன்னாடி இவரை பார்த்துட்டு தான் அவங்க போகணும். ஆமா, இன்னும் கூட வந்தும் இல்லை, இவரை பார்த்துட்டு தான் போகணும். ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. இங்கே யமதர்மராஜரை வழிபட்டு ஆயுள் நீடிக்க
பித்ரு கடன் தீர, அதுக்கப்புறமா தோஷ நிவர்த்தி பரிகார பூஜைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. தலைமை குருக்களோட தொலைபேசி எண்களும் நான் இதில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த பரிகார பூஜைகள், ஆயுள் விருத்திக்கான பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஆயுஷ் ஹோமம்லாம் நீங்கள் வந்து இதில் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் நம சிவாய.